கீர்த்தி, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நான் பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாம இருக்க. இப்ப நமக்கு எதுக்கு இன்னொரு மாஸ்டர்? அதுவும் ஆளை பார்த்தா நிறைய சம்பளம் கேட்கற மாதிரி இருக்கான். மாஸ்டர் நமக்கு தேவைங்க. நமக்கு இனிமே நிறைய ஆர்டர்ஸ் வரப்போகுது. அதான் எப்படின்னு கேக்குறேன். ஏங்க, உங்க தம்பி இனிமே சமையல் தொழிலே பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாருல, அப்பவே அவர் எடுத்த ஆர்டர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாரு. அந்த கேன்சல் பண்ண ஆர்டர் எல்லாம் நான் நேர்ல போய் ஒவ்வொருத்தர்கிட்டயா பேசி நமக்கு கொடுங்கன்னு வாங்கிட்டேங்க. கீர்த்தி, என்ன சொல்ற? உண்மையதான் சொல்றியா? நிஜமா தாங்க சொல்றேன். நானும் அம்மாவும் தான் ஃபர்ஸ்டா போய் செல்வி எடுத்த ஐடி கம்பெனி ஆர்டர் பேசி முடிச்சிட்டோம். அவங்க கேட்ட மாதிரி சமைச்சு கொடுக்க ஒரு நல்ல மாஸ்டர் நமக்கு வேணும்ல, அதாங்க இவரை வேலைக்கு சேர்த்தோம். இது பச்சை துரோகம் கீர்த்தி. வேலுவை தொழில் செய்யக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு இப்ப அவன் செஞ்சுட்டு இருந்த ஆர்டர் எல்லாம் நாம செஞ்சா என்ன அர்த்தம்? நீ என்ன சொல்லி அவன் செய்யற தொழிலை விட சொன்ன? நம்ம ஹோட்டலுக்கு கூட்ட வரணும்னு மட்டும்தான் அப்படி செய்ய சொன்ன. இப்ப அவன் ஆர்டரை நாம எடுத்து செஞ்சா என் தம்பி என்னை பத்தி என்ன நினைப்பான்? இதுக்கு நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன். முதல்ல எடுத்த ஆர்டர் எல்லாம் கேன்சல் பண்ணு. அந்த மாஸ்டர் போக சொல்லு. என்ன மாப்பிள்ள, நீங்க சரியான பொழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி கீர்த்தி இந்த ஆர்டரை வாங்கிட்டு வந்திருக்கா. இப்படி சாதாரணமா கேன்சல் பண்ணுங்கிறீங்க. எப்படியும் உங்க தம்பி இனிமே சமையல் தொழில் செய்ய போறதில்ல. நாம இல்லனா இந்த ஆர்டர் வேற யாராவது எடுத்து செய்ய போறாங்க. அதுக்கு நாமளே செஞ்சா என்ன? இப்ப என்ன குறைஞ்சிர போகுது? இல்ல, இது என் தம்பிக்கு நான் செய்யற துரோகம். என்னால இது செய்ய முடியாது. ஏற்கனவே சமையல் செய்யறதை விட்டுட்டு கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு இருக்கான். அந்த குற்ற உணர்ச்சியை என்னால தாங்கிக்க முடியல. அவனுக்கு ஒரு நல்ல தொழிலை தொடங்கி கொடுக்கறேன்னு சொல்லி சொன்னேன். ஆனா அது அவன் வேணான்னு சொல்லிட்டு என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். அப்படி ஒரு துரோகத்தை நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன். இதுல இருந்து எனக்கு எப்ப விடுதலை கிடைக்குமோ தெரியல. அட என்னங்க நீங்க, சும்மா துரோகம் அது இதுன்னு இப்படி நீங்க முட்டாள் மாதிரி பேசாதீங்க. இத்தனை நாள் தான் நம்ம கிட்ட இருந்த ஆர்டர்லாம் கைவிட்டு போய் ஹோட்டலே நமக்கு நஷ்டம் ஆயிடுச்சு. இனி அது எங்க கிட்ட விடுங்க. இந்த ஹோட்டலை எப்படி முன்ன கொண்டு வரணும்னு எனக்கு தெரியுங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்க. ஆமா மாப்பிள்ள, நீங்க கல்லால உட்காந்து ஈ ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க. இனிமே நீங்க பணத்தை எண்ணலாம். ஒரு தடவை பொறுப்பை என் பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு நீங்க அப்படியே ஓரமா ஒதுங்கிக்கங்க. நாங்க இந்த ஆர்டரு சமையல் எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வேணாம், நீங்க கஷ்டப்படவும் வேணாம். நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஒதுங்கியே இருங்க. உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல என் குடும்பத்தை நாசமாக்கினீங்க, இப்ப ஹோட்டலையும் நாசமாக்கிட்டீங்க. இதுக்கு மேல நடுத்தெருவுல தான் நிக்கணும். எக்கேடோ கெட்டு ஒழிங்க. மா, அவருக்கு வேற வேலை இல்ல, அவர் கிடக்குறாரு. நம்ம பண்றத பண்ணுவோம். மேடம், சாரி என்ன கோவமா போறாரு? நான் வந்தது எதுவும் பிடிக்கலையா அவருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க சிக்கனமா செலவு பண்ணி சும்மா சூப்பரா டேஸ்டா நல்லா சமைங்க. நிறைய ஆர்டர் வந்து குவிய போகுது. அதுக்கேத்த மாதிரி சம்பளம் பேசிக்கலாம். சரி மேடம், கிச்சன்லாம் நான் பாத்துட்டேன் மேடம். எனக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நான் மாத்திக்கிறேன். பண்ணிக்கங்க. டே வாசு, மாஸ்டருக்கு கூட இருந்து எல்லா வேலையும் பாத்துக்க. மத்தவங்க கிட்ட செய்யற மாதிரி இவர்கிட்ட ஓப்பி அடிச்சுக்கிட்டு இருந்த உன்னை தொலைச்சிருவேன். அவர் என்ன கேக்குறாரோ எல்லாத்தையும் இருந்து ரெடி பண்ணி கொடுப்போம். சரிங்கம்மா. இனிமே நமக்கு ஏறு முகம்தான். அந்த வேலு செல்விக்கு இறங்க முகம்தான். சமையல்னு ஒண்ணு வச்சுதானே பெருசா நம்ம கிட்ட சவால் விட்டுட்டு இருந்தா. இப்ப அவ என்னத்தை கிளிக்கிறான்னு நானும் பாக்குறேன். அப்படி சொல்லுடிய ராசாத்தி. அடியே, அவளை சும்மா விடக்கூடாதுரி. இனி ஓட ஓட விரட்டணும். விரட்டுறம்மா, விரட்டுறேன். எங்க போயிட போறா? மனோன்மணி, எங்க செல்வி மாப்பிளையும் காணோம்? அதான் டிஃபன் கடையை மூடியாச்சே, எங்க போயிட்டாங்க? செல்வி இங்க தாங்க இருக்கா. மாப்பிள்ள தான் காலையில எங்கேயே வெளியே போயிட்டாரு. ஏங்க, நான் சொன்னாதான் உங்க பொண்ணு காது கொடுத்து கேட்க மாட்டா. நீங்களாவது சொல்லி கொஞ்சம் புரிய வைங்களேன். இப்பதான் வேலை இல்லைங்க, நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம்லங்க. நீ சொல்றதும் சரிதான். வேலை இல்லாம இங்கிருந்து எது கஷ்டப்படணும்? செல்வி மாப்பிள்ளை வரட்டும், பேசி பார்க்கலாம்.
ஏங்க உங்க பொண்ணு வரா, பேசுங்க.